ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கூகு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிகிராஃப்ட். ஸோ வாங்க இப்போ அந்த 1 minute. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ guys, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் அதோட வழி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க இப்போ போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் அண்டு அங்கே ஒரு கேண்டில் இருக்கும், இங்கே ஒரு கேண்டில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போகிறோம். நம்மளுடைய சிம்பிளான ஹவுஸ்குள்ளே போக போகிறோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. அண்ட் இதுதான் நம்மளோட சிம்பிளான வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவோம். நான் ஒன்று பண்ணணும், இதை பண்ணிட்டு வந்துடுறேன். 1 minute guys, இதை மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ப்ளூ கலரோட ஒன்று எடுப்போம். அந்த ப்ளூ கலர் எங்கே 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 இருக்குன்னே தெரியலையே, ரொம்ப சுத்தம் போடுது. ஓகே, ஸோ ப்ளூ கலர் ஒன்று எடுப்போம். ஓகே, இந்த ப்ளூ கலர் இங்கே வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சிடலாம். 1 minute, சாரி கைஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, இது சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கும், இதுதான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கேயும் ஒன்று வச்சிடலாம். அப்படியே பார்க்க நல்லா இருந்தால் ரைட். ஓகே, நல்லாவே இல்லை, பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் அண்ட் கிச்சன், லைக் கிச்சன். அண்ட் நெக்ஸ்ட் இது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச இடம் ஒன்றே சொல்லுவேன். அண்டு இங்கே ஒன்றும் இருக்காது அப்படி, ஆனால் இது பார்க்க நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதை பிடிச்ச இடம்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி பிங்க் கலரில் போட்டிருப்பேன், கீழே அங்கேயும் போட்டிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் பார்க்கும்போது இந்த சைடில் இருக்கிற இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த இதெல்லாம் இருக்காமல் நான் வேறு ஒரு பிளாக் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். ஸோ முக்கியமான விஷயம், நான் எங்கேருந்து வந்தேன் அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதையும் நான் தெளிவாக காமிச்சிட்றேன். இவ்வளோ தூரம் போது எங்கேருந்துடா வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் இது எந்த இடம்ன்றது. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த வீடியோவை நான் எப்போயோ போட்டிருக்கேன். கேகேடி தேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அது இங்கே ஜாயிண்ட் ஆகும். இது வழியாக போயிட்டு அது அப்படியே அண்டர் கிரவுண்ட் வழியாகவே போகும் இது. ஸோ இந்த வழியாக போகும் கரெக்டாக. இருங்க இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், வழி போதா? இது பாருங்கள், வழி இருக்கா? இது பார்த்திங்களா? அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் கேட்டதுன்னு இல்லை, காட்டணும்னு நினச்சது காட்டிட்டேன். அண்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம். ஏன்னா நாலா பக்கமும் சுற்றி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் தரும். இந்த மாதிரி இருந்தாலே செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், எங்கே வச்ச இப்போது உங்கள்ட்ட வந்து ஒரு பிரம்மாண்டமான, இப்போ எப்படி சொல்கிறேன்னா என்ன மாதிரி சின்னதாக வீடு கட்டுற மாதிரி இல்லை. இப்போ நார்மலாக நான் ஃபஸ்ட்டு கட்டின வீடே எடுத்துக்கோங்களேன். எங்கே அது? இந்த வீடே எடுத்துக்கோங்களேன். இந்த வீடை சுற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது செம்மையாக இருக்கும் உண்மையிலே. சுற்றி எப்படி சொல்கிறது, சுற்றி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டுருக்கேன். அது நல்லாயிருக்கும் உண்மையாக, பார்க்கவே நல்லாயிருக்கும், நமக்கு பிடிக்கும் உண்மையிலே பிடிக்கும். பார்த்தாலே ஒரு நல்ல இது தெரியும். ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான். சுற்றி நம்ம அந்த மாதிரி வச்சாலே போதும், இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அது பார்க்க ஜாலியாக இருக்கும். இது வந்து நான் வெளியே வைக்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இதுவே வெளிச்சம் தருது, அப்போ இதெல்லாம் வச்சா எவ்வளோ வெளிச்சம் தருது பார்த்தீங்களா?
ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை வைங்க, உங்களுக்கு பிடிச்சா வைங்க, தப்பில்லை. வீட்டுக்குள்ளே வைங்க, ஆனால் நான் வெளியே வைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா நல்லாவே தெரியும், நல்லாவே இருக்கும், பார்க்கும்போதும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டுற மாதிரினா சூப்பராக இருக்கும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ நான் திரும்ப இந்த வீடை நான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை படிங்க. கேகேடி ஹோட்டல் பியூர் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுன்னு போட்டிருப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சுற்றி ஒரு டிவி மாதிரி செட் பண்ணியிருப்பேன். இதை பாருங்கள், இது ஒரு டிவி அண்டு இது ஒரு டிவி அண்டு இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது டேபிள் நம்பர் 1, இது டேபிள் நம்பர் 2, இது டேபிள் நம்பர் 3, இது வந்து 4, இது 5. ஓகேவா, 5 டேபிள் தான். ஸோ அதுவே டிஃப்ரெண்ட் வகையில் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கலெக்ஷன் ஏரியா அண்ட் இது தான் கிச்சன். ஸோ சிம்பிளாக வச்சுருப்பேன் எல்லாமே. ஸோ இப்போ மேலே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போகலாம். அதுவும் இது யாரோ வச்சு கொடுத்தாங்க, அது யாருன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ யார் பார்க்கலையோ அவங்களுக்காக இது. அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இதுதான். எப்படி சொல்கிறேன்னா, இந்த பர்பிள் பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது சுற்றி வச்சுருப்பேன். இது வந்து லைப்ரரி. அந்த ஓரம் இடம் இல்லைன்னா இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகலாம் எதுவும் இல்லை, புக்கு எடுத்துக்கலாம், அங்கே போயிட்டு தான் எடுக்கணும். அண்டு இப்போ மேலே போகலாம். மேலே ஒன்றும் இருக்காது இதோட. இதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படின்னா மாடி தான், அதுலேயும் நான் வேலை பார்த்து வச்சுருப்பேன். கே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் போயிடுச்சு. அது பண்ணி வச்சுருந்தேன், அது எங்கே போயிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலேயும் ஒன்று பண்ணலான்னு நினச்சா, அது என்ன பண்ணணும்னு நினச்சா ஞாபகம் இல்லை. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லாமல் வெறும் இதுவாகவே பண்ணிட்டேன். என்னென்னா இது ஒரு மாடி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன் நானும். ஸோ ஓகே ஏதோ காட்டியாச்சு. இந்த மாதிரி வீடு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன் செட் ஆகிடும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். சுற்றி பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஒரு இது வெளிச்சம், இந்த ஒரே ஒரு இது வச்சதுக்கே எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை எடுக்கிறேன், எவ்வளோ ஒரு மாதிரி எப்படி எவ்வளோ டார்க்காக இருக்குது. இப்போ இதை வச்சா எவ்வளோ கலராக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வச்சுங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதை வச்சுங்க உள்ள அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் குங்கை கேமிங் சேனலுக்கு.